கடந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பதியப்பட்ட வழக்கு ஒன்று மாநிலத்தையே அதிர்ச்சியில் உறைய வைத்தது. சென்னையில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த செய்தி அறிந்து மாணவர்கள் மட்டுமின்றி பெற்றோர், பொதுமக்கள் என அனைவரும் அதிர்ந்து போயினர். அந்த வழக்கில்தான் சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி முக்கிய தீர்ப்பை அளித்துள்ளார். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு எழுதிய நீதிபதி அவருக்கான தண்டனை விவரத்தை வரும் ஜூன் 2ஆம் தேதி அறிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். புழல் சிறையிலிருந்து அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஞானசேகரனிடம் குற்றச்சாட்டுகள் குறித்து அவருடைய கருத்தை நீதிபதி ராஜலட்சுமி கேட்டார். அதற்கு பதிலளித்து பேசிய அவர் தனது தாய் மற்றும் சகோதரி தன்னை மட்டுமே நம்பியிருப்பதாகவும் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என கூறினார். அது தவிர தனக்கு 8வது படிக்கும் மகள் மற்றும் மகன் இருப்பதால் தனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்குமாறு கெஞ்சினார். தன்னுடைய வங்கி கணக்கு முடக்கத்தால் பொருளாதார ரீதியாக குடும்பம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய ஞானசேகரன் வங்கி கணக்கை உடனே விடுவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அப்போது குறுக்கிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் தனக்கு படிக்கும் வயதில் மகள் இருப்பதாக கூறும் ஞானசேகரன் இதுபோன்ற கொடூர குற்றங்களை செய்திருக்க கூடாது என்று வாதிட்டார். தன் குடும்பத்தின் கஷ்ட சூழலை கூறும் ஞானசேகரனுக்கு எந்தவித கருணையும் காட்டக்கூடாது, அவருக்கு அதிகபட்ச தண்டனையான ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் எனவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். இதையடுத்து தீர்ப்பை வாசித்த நீதிபதி ராஜலட்சுமி மாணவியிடம் விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடத்தல், மாணவியை செல்ல விடாமல் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துதல், மாணவியை வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல், மாணவி உடலில் காயத்தை ஏற்படுத்துதல், மாணவியை விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தல், மாணவியை கடுமையாக தாக்குதல், மாணவியின் தனிநபர் அந்தரங்கத்தில் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்துதல், மாணவிக்கு கொலை மிரட்டல் விடுத்தல், பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அழித்தல், தகவல் சட்டப்பிரிவு, தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகிய 11 சட்ட பிரிவுகளிலும் குற்றம் நிரூபணமாகி உள்ளதால் ஞானசேகரன் குற்றவாளி என்று கூறினார். மேலும் அவருக்கான தண்டனை விவரம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் அதுவரை சிறையில் அடைக்குமாறும் உத்தரவிட்டார். பலராலும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இவ்வழக்கில் குற்றம் நிகழ்ந்து வெறும் 5 மாதங்களில் விசாரித்து முடித்து குற்றவாளிக்கு தண்டனை பெற்று தந்திருப்பது பல்வேறு தரப்பிலும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதனிடையே நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழக்கை துரிதமாக நடத்தி குற்றவாளிக்கு காவல்துறை விரைவாக தண்டனை பெற்று தந்திருப்பதாக பாராட்டி உள்ளார். சட்ட நீதியையும் பெண்களின் பாதுகாப்பையும் எந்நாளும் உறுதி செய்வோம் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட பதிவில் குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்றாலும் யார் அந்த சார் என்ற கேள்வி மட்டும் அப்படியே இருப்பதாக சாடி உள்ளார்.